கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 17:15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். Exodus 17:15-16. Moses built an altar and called it, "The Lord is my banner." He said, because hands were lifted up against the throne of the Lord will be at war against the Amalekites from generation to generation என்று வாசிக்கிறோம். யெகோவா நிசி, கர்த்தரின் வெற்றி கொடி என்று ஒரு பலிபீடத்தை அமலேக்கியரை முறியடித்து வெற்றி கண்ட பிறகு மோசே கட்டி அந்த பெயரை வைக்கிறார். இது ஒரு கொடி நாள் என்று நாம் கவனிக்கிறோம். யுத்தத்திற்கு செல்லுகிறவர்கள் ஒரு கொடியை கைகளிலே ஏந்தி கொண்டு செல்லுவார்கள், வெற்றியை கொண்டாடுவார்கள். கர்த்தர்தான் வெற்றியினுடைய ஆதாரம், அடிப்படை, அவருடைய நடத்துதல், பாதுகாப்பு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக, அதாவது அவரது அதிகாரத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்வார். சாத்தான் எழும்பினான், கீழே அவனை தள்ளி போட்டார். நேபுகாத் நேச்சார் எழும்பினான், மனுஷனின்று தள்ளி வெளியின் மிருகங்களோடு அவனை சஞ்சரிக்கும்படி செய்தார். அவருக்கு முன்பாக நிற்க ஒருவராலும் இயலாது என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது. அமலேக்கியர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று இந்த இடத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.